ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரச்சன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தகே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி 24/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய யோகம் சோபனம் இரவு 9:19 வரை, பிறகு அதிகண்டம். இன்றைய கரணம் கரசை இரவு 7:53 வரை, பிறகு வனசை. இன்றைய நேத்திரம் 1 ஜீவன் அறை. இன்றைய திதி நவமி திதி இரவு 7:53 வரை, பிறகு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் மதியம் 12:17 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுக்க உண்டு. நண்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 முதல் 11:40 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. ராகு காலம் மாலை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. நண்பர்களே, இன்றைய நாள் கரி நாள். நெருப்பு சூளை சம்பந்தமான தொழிலில் ஈடுபடலாம், அதுக்கு உகந்த நாள். நண்பர்களே, இன்றைய ராசி பலன் யாராருக்கு என்ன பலன் இப்போது பார்ப்போம். மேசம், எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள். ரிஷபம், மன சந்தோஷம், எண்ணிய பலன், சுகம் உண்டாகக்கூடிய நாள். மிதுனம், தடை நீங்கி காரிய வெற்றி, நிம்மதி. கடகம், பணம் பொருள் வரவு, மன சந்தோஷமான நாள். சிம்மம், எதிர்பாராத செலவு, மனம் கவலைப்படும், எச்சரிக்கை தேவை. கன்னி, காரியத்தில் சில தடை தாமதம் உண்டாகும், கவனமுடன் இருக்கவும். துலாம், வீண் அலைச்சல், காரிய தடங்கள், எதை செய்தாலும் அதில் ஒரு சிக்கல் வரும், எச்சரிக்கை தேவை. விருச்சிகம், எதிர்பார்த்தது மாலை வரை நடக்காமல் மனசங்கட்டம் உண்டாகும், கவனமுடன் இருங்கள். கார்த்திகேயனை வழிபடுங்கள், மனசாந்தம் உண்டாகும். தனுசு, நல்ல நாள், வெற்றி, மன சந்தோஷமான நாள். மகரம், கிடைக்கும் என்று நினைத்து கிடைக்காமல் இறுதியில் கவலை உண்டாகும். இன்று குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது, அதை செய்தால் மனசாந்தம் உண்டாகும். கும்பம், பயணம் உண்டு, பயணித்தும் போது கவனமாக இருக்கவும். ஏன்னா கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. மீனம், சிறப்பு, நல்ல நாள், சாந்தம் உண்டாகும். நண்பர்களே, இன்றைய நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு என்ன பலன். அஸ்த நட்சத்திரம் மதியம் 12 வரை ஜென்ம நட்சத்திரமாகவும், பிறகு சித்திரை நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகவும் வரும். அஸ்வினி மகம் மூலம் மதியம் 12 வரை ரொம்ப சிறப்பாக இருக்கும், பிறகு கவனம் தேவை, ஏன்னா சிக்கல் உண்டாகும், எச்சரிக்கையாக இருக்கவும். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் பகல் 12 வரை நல்ல நாள் இன்றைய. பிறகு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையாக இருக்கவும். பூசம் அனுசம் உத்திரட்டாதி மதியம் வரை அதற்கும் நல்ல பலன், பிறகு மனசங்கட்டம், கூட இருப்பவர்களே சிக்கல் உண்டாக்குவார்கள், எச்சரிக்கை தேவை. மிருகசீரிசம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரம். இதற்கு பகல் 12 வரை நல்ல பலன், பிறகு ஜென்மத்தாரையாக வரும், அதுவும் நல்லதாக இருக்கும், இருந்தாலும் சற்று கவனம் தேவை. திருவாதிரை சுவாதி சதயம் பகல் வரையும் நல்ல பலனே, மாலை நேரத்திலும் சிறப்பான பலனே உண்டாகும். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மதியம் வரை
சிக்கல், மனசங்கட்டம், எல்லா விதத்திலையும் தடங்கள். மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் 7-8 மணி இரவு நேரத்திலும் மிக நல்ல பலன் உண்டாகும். ஆயில்யம் கேட்டை ரேவதி மதியம் 12 மணி வரை பல சிக்கல்கள், தொல்லைகள் இருக்கும். பிறகு ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். பரணி, பூரம், பூராடம் காலை 12 மணி வரை வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமும், பிறகு மாலை நேரத்தில் எல்லா விதமான நல்பலனும் கிடைக்கும். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் கும்பம். இன்றைய வார சூலை வடக்கு காலை 10:48 வரை, பிறகு அதுக்கு பரிகாரம் பால். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்திருக்கிறேன். இதற்கு மகிழ்ச்சி. இன்றைய பாதி நேரம் வரை சில ராசிகளுக்கு நன்மையும் பிற ராசிகளுக்கு தீங்கும் மாறி மாறி வருகிறது. காலை பொழுதில் நன்மை உண்டு, மாலை பொழுதில் சிக்கல் உண்டு. காலை பொழுதில் சிக்கல், மாலை பொழுதில் நன்மை. இப்படி இருப்பவர்கள் அவரவர் குலதெய்வ கார்த்திகேயனை வழிபாடு செய்து நலன் பெற வேண்டுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.